ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் OSC ஒன் ஸ்டாப் சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பொசிஷனில் வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, கேஸ் ஒர்க்கர் பொறுத்தளவுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு இல்லை அப்படின்னா சோஷியாலஜி, சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 21 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ரொட்டேஷனல் பேசிஸில் தான் உங்களுக்கான வேலை இருக்கும். ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுமே இருக்குது. நீங்கள் உங்களோட நேட்டிவ் கோயம்புத்தூராக இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ₹18,000 per month அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் த பொசிஷன் ஆஃப் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் பொறுத்தளவுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். சேம் ஏஜ் லிமிட் 21 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரொட்டேஷனல் பேசிஸில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நேட்டிவிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கணும். ₹10,000 அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கேஸ் ஒர்க்கரா இல்லை மல்டிபர்பஸ் ஹெல்ப்பரா அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ரைட் சைடு உங்கள் ஃபோட்டோகிராஃபை பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபஸ்ட் பாக்ஸில் எழுதிடுங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஏஜ் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் சிங்கிளா மேரிடா அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. உங்களோட பேரண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க, நேஷனாலிட்டி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ அதோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டையுமே வந்து அட்டாச் பண்ணுங்கள். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஸோ கம்யூனிகேஷனுக்கு அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்ககிட்ட வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இல்லைனா ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண சர்டிஃபிகேட்டு, ட்ரைனிங்ஸ் அண்டர்டேக்கன், ஸோ இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த 12th பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களோட சைன் பண்ணிவிட்டு ப்ளேஸும் டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு June 30. ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. லாஸ்ட் டேட் முடிஞ்சு ரிசீவ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஆஃபீஸ் அட்ரஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 அட்ரஸில் நீங்கள் இதை தான் எழுதணும். DSWO டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641018. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.